பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டதில் ஊழல் நடைபெற்று இருப்பதாகவும் எனவே அதனை விசாரிப்பதற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலுடன் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் மதன். இதனுடைய பின்னணி என்ன கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? தேவா, அதாவது இந்த பொங்கல் பண்டிகையொட்டி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 21 மளிகை பொருட்கள் கொண்ட அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. அதன்படி இது போன்ற அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கியதில் 500 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாகவும் இது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றுதான் தற்போது அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் IS இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவை பார்க்கும்போது, அதாவது தமிழக அரசு 21 மளிகை பொருட்கள் வழங்கப்படும் என அறிவித்தது. ஆனால் பல ரேஷன் கடைகளில் குறைந்த அளவிலான பொருட்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் மிகவும் தரம் குறைந்த மளிகை பொருட்கள் கொள்முதல் செய்து அதிகாரிகள் இதில் மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்துள்ளார். பல இடங்களில் வழங்கப்பட்ட அந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் பல்லி மற்றும் ஊசி போன்ற அபாயகரமான பொருட்கள் இருந்தது குறித்தும் பல பாக்கெட்டுகளில் காலாவதி தேதி குறிப்பிடாமல் இருந்தது குறித்தும் புகார் அளித்து கூட எந்த ஒரு நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்துள்ளார். மேலும் அந்த கரும்பு கொள்முதலுக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகையில் விவசாயிகள் கூட முழுமையான தொகை கொடுக்காமல் வெறும் 50% தொகை மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த முறைகேட்டில் தமிழகம் மட்டுமில்லாமல் வெளி மாநில அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் அது மட்டுமில்லாமல் தற்போது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த போலீஸ் துறை என்பது முதல்வருடைய கட்டுப்பாட்டில் வருவதால் இந்த முறைகேடு குறித்து கொடுத்த புகாரை காவல்துறை முறையாக விசாரிக்க மாட்டார்கள். எனவே இந்த புகார் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். அதுவரைக்கும் இந்த பொங்கல் பரிசு வழங்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் இன்பதுரை தன்னுடைய மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த மனு விரைவில் விசாரிக்க வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மதன். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.